ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிள் தலையை பண்ணி வச்சுட்டு நான் ஒரு வெளியில் போயின்னு இருக்கேன். எங்கே போயின்னு இருக்கேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து நாளைக்கு யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரி இருக்குது. இன்னைக்கு நான் அதுக்கு அட்மிட் ஆக போகணும். ஒரு ஃபியூ டேஸாக வந்து அதோட ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான், நிறையா டெஸ்ட்டு அது இதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. கிட்டத்தட்ட நான் ஒரு நவம்பர்லேருந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து டாக்டர் ரொம்ப என்னை வந்து என்னோட அம்மா ஹிஸ்ட்ரி வந்து கேன்சரில் போனதுனால ரிஸ்க் ரேட் ரொம்ப ஜாஸ்தி, நீ போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு ரொம்ப சொல்லியிருந்தா. பட் என்னோட பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, யூட்ரஸ் ரிமூவல் சர்ஜரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 4 நாளில் போயிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா ஒரு 3 months ஆகுது வந்து குனியக்கூடாது, வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயமும் அப்பா இருக்கிற வரைக்கும் என்னால் முடியவே முடியாதுன்றதுனால நான் பல்ல கடிச்சுன்னு இந்த விஷயத்தை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்துட்டேன். நான் என்ன நடக்கிறதோ பெருமாள் மேலே பாரத்தை போட்டுட்டு நான் அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ரொம்ப சஃபர் ஆனேன். நான் நடுவில் வேறு சில விஷயங்கள் இந்த இயர் டிசம்பர்லேருந்தே அவனுக்கு பெரிய பெரிய அடியாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் என் பொண்ணோட வீடெல்லாம் பேர்ன் ஆகி அவளுக்கு எல்லா சர்டிஃபிகேட் லாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் துணிமணி எல்லாத்தையும் லாஸ் பண்ணி அவள் அப்படியே நின்னதெல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்கு. மார்ச்சில் எங்கள் மாமியார் போனது, ஜூனில் எங்கள் அப்பா போனது, இந்த மாதிரி மேலே 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 பிக் திங்காக ஃபேஸ் பண்ணி அதுவுமே கொஞ்சம் எமோஷ்னலி ரொம்ப உடம்பு அஃபெக்ட் பண்ணிடுத்து. ஸோ இதனால் இந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே ரொம்ப கெயின் வேற ஆக ஆரம்பித்தேன். சாப்பாடு என்னமோ ரொம்ப கம்மி தான், பிடிக்காம தான் சாப்பிடுவோம். பட் ஸ்ட்ரெஸ் வந்து ப்ளஸ் இந்த ஹெவி ஃப்ளோ எல்லாம் சேர்ந்து வந்து கெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. டாக்டர் சொல்லிட்டா யூ டிசைட் அப்படின்ட்டு. ஸோ ட்ரிச்சிக்கும் போன போது ஐ தாட் ஒன் மோர் டைம். என்னோட பிரதர்லாம் உங்களுக்கே தெரியும், ஆர்த்தோ சர்ஜன். ஸோ அவள் எல்லா ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் கைனக் தான். ஸோ ஒன் ஆஃப் த டாக்டர்கிட்ட ஒரு தடவை காமிச்சிட்டு வந்தேன் நான். ஆஃப்டர் கம்மிங் பேக் ஆல்சோ எந்த மருந்துக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 5 நாளாக 6 நாளாக நான் வந்து எனக்கு ட்ரிப்ஸில் தான் மருந்து ஏற்றிகிட்டே இருக்கா. என்ன மருந்துக்கு ஏற்றினாலுமே வந்து கண்ட்ரோலுக்கே வரல. ஸோ ஷி செட் யூ டிசைட் அப்படின்ட்டா. திருப்பியும் இது ஒரு டிஎன்சி, அதுக்கப்புறமா இந்த ஏதோ ஒரு புது மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட், அது நிறைய பேர் வந்து நெட்டில் போட்டால் வந்து அது வந்து ஆஃப்டர் தட் அகைன் யூ ஹவ் டு கோ ஃபார் யூட்ரஸ் ரிமூவல் தான் அப்படின்னு டாக்டருமே சொல்லிட்டா. மற்ற யார் கேஸ் வேணால் விடு, உன் கேஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, நீ வந்து டிசைட் பண்ண அப்படின்ட்டு சொன்னான். நானும் கொஞ்சம் மனசை தைரியப்படுத்தின்ட்டேன். ஃபைனலி இன்னைக்கு நான் அட்மிட் ஆகிறேன். நாளைக்கு இன்னும் டைமிங் தெரியலை. ஸோ சர்ஜரி வந்து எனக்கு நாளைக்கு தான் இருக்கும். ஸோ நான் வந்து தேர்ஸ்டே பாபா டே, நான் அதான் சொன்னேன், பாபா இஸ் வித் மீ. ஸோ உங்கள் எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிறது என்னென்னா, எனக்காக எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே கொஞ்சம் டாக்டர் ஊசி இதெல்லாமே நான் கொஞ்சம் பயப்படுவேன். பொதுவாக வந்து போஸ்ட்போன் பண்ணுவேன் இந்த பயந்து. ஒரு டைமில் அதை ஃபேஸ் பண்ணணுன்ற சுச்சுவேஷன் எப்போ பாரு வந்துடும். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு இதுக்கு மேலே டெட் எண்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு முடியாதுன்ற மாதிரி ஆயிடுத்து. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப எங்கள் அப்பாவை இந்த நேரத்தில் மிஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா இருந்தானா மனசை தைரியப்படுத்திக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, பெருமாள் இருக்கார், எல்லாம் வேண்டிக்கிறோம், எல்லாம் நன்னா நடக்கும், தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு ஒரு அதட்டலாக தெம்பு கொடுக்குற ஒரு இது. அடுத்த நிமிஷமே அங்கேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து என்ன சொல்கிறா, என்ன ஆச்சா, ஒரு விஷயத்துக்கும் டைம் கொடுத்து அது ஏக்கத்தோடு உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. 1000 இருந்தாலும் ரத்த உறவுகள் தான், அதுக்கு ஈடாக வேறு எந்த உறவுமே வராது. ஸோ அவளுக்கு அந்த கனெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் யாரையும் குறை சொல்லலை, பட் பொதுவாக சொல்கிறேன். சின்னதாக எனக்கு எதுனாலுமே வந்து ராத்திரி படுத்துக்கச்சா தலைவலிக்கிறதுப்பான்னு சொல்லிட்டு படுத்தா காத்தால் எழுந்துன்னு வந்தோடனே தலைவலி கம்மியாச்சா, தூங்கினியா ராத்திரின்னு முதல் கேள்வி கேட்பா. இப்போ தலை குளிச்சிருக்கேன் நான் இன்னைக்கு, உடனேயே ட்ரையர் போட்டுக்கோ, தலைவலி வந்துடும் அப்படின்னுவா. எல்லாத்தையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை ஒரு ஃபாலோ அப் கேட்பா. நமக்காக ஒருத்தர் கேட்குறா அப்படின்றதே வந்து மனசுக்கு ஒரு இது இருக்கும். என்ன உனக்கு முடியலையே பரவாயில்லையான்னு கேட்குறதே வந்து ஒரு பெரிய தெம்பான ஒரு விஷயம்.
காசு பணம் ஒன்றும் கிடையாது. நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறதே வந்து ஒரு பெரிய தெம்பை கொடுக்குற விஷயம். நான் உனக்காக இருக்கேன்ற அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப பலத்தை கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக 2 நாளாக நான் வந்து எங்கள் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். டெஃபினட்டாக எனக்காக எங்கள் அப்பா வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா பெரியவாளும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, சின்னவாளும் ப்ரே பண்ணிக்கோங்க. என்னுடைய சர்ஜரி நல்லபடியாக ஆகி நல்லபடியாக நான் பேக் டு நார்மல் வந்துடணும்னு. ஸோ நான் திருச்சிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு டெய்லியே நான் விடாமல் வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து இந்த இன்ட்ரோலாம் வந்துடும். ஆப்ரேஷனுக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு டாப்பிக்கில் வந்துடும். இதுக்கப்புறமா ஒரு ஃபியூ டேஸ் நான் என்னென்ன வீடியோ எடுத்திருக்கேனோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க நான் சர்ஜரி ஆகி வந்துட்டேனா அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் நான் கொஞ்சம் எழுந்து உக்காந்து பேசுகிற நிலைமைக்கு வந்துட்டேன்னா நானே வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் கூடிய சீக்கிரம். ஆஸ் பர் இது நான் சாட்டர்டே அன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவேன், காம்ப்ளிகேஷன் எதுவும் இல்லைனா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ எவ்ரி திங் கோஸ் வெல். நான் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து திருப்பியும் இதே மாதிரி வந்து உங்ககிட்ட பேசுவேன். இன்பிட்வீன் வர வீடியோஸ் எல்லாமே ஒரு ஃபியூ டேஸாக நான் சமைச்சுட்டு இருக்கிற வீடியோ தான். ஏன்னா எங்கள் மாமனார் வீடியோ, எங்கள் மச்சினர் வீடியோ இதெல்லாம் நான் அங்கே தலிகை பண்ண வீடியோன்னெலாம் போட்டதுனால இங்கே வந்துட்டு வந்த வீடியோக்கள் எல்லாம் சேவ் பண்ணி இன்னுமே ஒரு ஃபியூ டேஸ் உங்களுக்கு பிரேக் இல்லாமல் வரும் அப்படின்ட்டு. பிகாஸ் ஏப்ரல் ஃபுல் எங்கள் மாமியாரோடதுனால போயிடுது. மே ஃபுல் சம்மர் IPL, ஜூன் வந்து எங்கள் அப்பாவோட லாஸ்ட்னால அது ஒரு மாதிரி ஆல்மோஸ்ட் 3 மாதம் சேனல் வந்து ரொம்ப டிப்பில் போயிடுத்து. ஸோ பொதுவாகவே நம்ம ஒன்று உழைச்சி கொஞ்சம் தூக்கி நிறுத்துகிற நேரத்தில் அது திருப்பி கீழே போச்சுன்னா அந்த உழைப்பு ரொம்ப வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. பிகாஸ் யூடியூப் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 மணி நேரம் இதுக்காக போகிறது. எடிட்டிங்காக இருக்கட்டும், ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், திருப்பியும் அதுக்கு ஏதாவது கரெக்ஷன் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், திருப்பியும் அப்லோடிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்புறம் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்கிறதுன்றது ஃபுல் டைம் ஒரு என்கேஜாகவே இருக்குது. ஸோ ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு விஷயம் நான் பண்ணச்சேன், அது கீழே போகிறச்சு அது ரொம்ப ஃபீல் ஆகுது. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு நான் டைம் கொடுத்து தான் ஆகணும், அந்த ஹீலிங் டைம். ஸோ அதனால் இந்த 4-5 டேஸ் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வரும். இது எல்லாமே இப்போ 4 நாள் முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாம் இன்னுமே வர நாட்களில் உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ எல்லாருமே ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டு அப்புறமா பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாரும் இது நார்மல் சர்ஜரி தான். நிறையா பேருக்கு கேஷுவலாக இப்போ நடக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் எனக்கு சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது கீஹோல் சர்ஜரி பண்ணுறதுல. பிகாஸ் என்னுடைய C-செக்ஷன் வந்து ஸ்டிச்சஸ் பயங்கர காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். எந்த டாக்டர் என்னோட ஸ்டமக் பார்த்தாலும் அலறிடுவா, என்ன இப்படி சர்ஜரி பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. அதனால ஒருவேளை ஓப்பன் பண்ணி தான் சர்ஜரி பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் கொடுத்துருக்கா. ஸோ அதனால் அந்த கீஹோல் சர்ஜரியாக இருந்ததுன்னா கூட அப்படின்னு பெட்டர், ரெக்கவரியும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா பெருமாள் இருக்க, எல்லா பெருமாள் கூட துணை நிற்பார். அதுக்கு எல்லாருமே வேண்டிக்கோங்க. ஸோ சியூ உங்கள் எல்லாரையும் சர்ஜரி முடிச்சுட்டு நல்ல ஹெல்த்தியாக வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்றைக்கி சிம்பிளாக தலிகை பண்ணிட்டேன். கொஞ்சம் ரசம் நிறையா பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாக்கா அவர் எனக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு தரத்துக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ரசம் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரை பொடி, இந்த முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணுறதுன்றதை ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ இன்றைக்கு உண்டான சிம்பிள் தலிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.